வணக்கம் அன்பர்களே. இன்று 2ஆம் நாள் குருச்சரித்திர பாராயணம். இதனை படிக்கும் அன்பர்கள் எனது குற்றம் குறைகளை பொறுத்தருளும் பெரிய மனதுடையவர்களாக இருப்பதன் மூலம் நம் எல்லோரையும் காத்தருள் புரியும் குருவின் பெருமையை ஓரளவேனும் அறிந்து கொள்வார்கள் என திடமாக நம்புகிறேன். அழிவில்லாத ஆசிர்வாதம் என்னும் கடல் நீயே, அன்பென்னும் அழிவிலா சொத்தே, என் ஆத்மாவிற்கு நீதான் வழிகாட்ட வேண்டும். யானை முகத்துக் கடவுளே, நான் உன்னை வணங்குகிறேன். என்னுடைய அபிலாஷங்களை பூர்த்தி செய்வீராக. எனக்கு அறிவை தந்து என்னை மேலே தூக்கிவிட வேண்டும். நான் அறிவென்னும் சுரங்கம், நானோ அறிவிலி. அதனால்தான் நான் உன்னை அடைந்தேன். எனக்கு ஞானம் தந்தருள வேண்டும். குருவின் சுயசரிதையை எழுத வேண்டும் என்னும் இந்த ஆசை எனக்கு இருக்கிறது. எனக்கு இதை எழுதி முடிக்கும் ஆற்றலை அருளி என்னை ஆசிர்வதிக்க வேண்டுகிறேன். அடுத்து பிரம்ம பத்தினியான சரஸ்வதி தேவிக்கு என் வணக்கங்கள். அவள் புத்தகங்களையும் வீணையையும் கைகளில் வைத்துக்கொண்டு ஒரு அன்னப்பறவையின் மேல் வீற்றிருக்கிறாள். எல்லா கலைகளுக்கும் அவளே தலைவி. அவளை வணங்கும் மனிதன் ஞானத்தை அடைய முடியும். நான் அவளை வணங்கி இந்த காவியத்தை எழுத அவள் துணையை நாடுகிறேன். குரு சரித்திரத்தை பரப்பும் வல்லமை தரும் உண்மையான ஞானம் எனக்கு சித்திக்க வேண்டுமென நான் வேண்டுகிறேன். உலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தையும் தாயே, நீயே உலகத்தில் வாக்குக்கு தேவதை. எல்லா வேத புராணங்களையும் நீயே எழுதியிருக்கிறாய். இந்த புனித நூல்களெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையின் சாரமே. உன்னுடைய குரலிலிருந்து உதித்த வேத புராணங்களின் உண்மையான சாரத்தை உன் அருளின்றி அறிய இயலாது. நீயே என்னுடைய குருவிடத்தில் பூரணமாக எழுந்தருளி இருப்பதால் அவருடைய நாமம் நரசிம்ம சரஸ்வதி என்பதாகும். நானும் உன்னுடைய சீடனானதால் என் பெயரான சரஸ்வதி கங்காதரன் என்பதிலும் நீயே இருக்கிறாய். பொம்மலாட்டத்தில் பொம்மை சூத்திரர்களின் ஆட்டத்துக்கு தகுந்தபடி நடனமிடுகின்றன. அதுபோலவே என்னுடைய சொற்களின் சூத்திரம் உன்னிடம் உள்ளது. நான் சுய முயற்சியில் ஏதும் செய்ய இயலாதவன் என்பதால் எனக்கு சரியான பாதையை காட்டும்படி உன்னை வேண்டுகிறேன். நான் இப்பொழுது மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சதாசிவனின் அருளை வேண்டுகிறேன். 4 முகங்களை உடையவரும் வேதங்களை படைத்தவருமான பிரம்மாவை வணங்குகிறேன். பிறகு லக்ஷ்மியுடன் பார்க்கடலில் வசிக்கும் காக்கும் தெய்வமான விஷ்ணுவை துதிக்கிறேன். அவரே இந்திரியங்களுக்கெல்லாம் தலைமையான தெய்வம். அவர் 4 கரங்களும் சங்கு, சக்கரம், கதை, தாமரை ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அவரது நாபியிலிருந்து தாமரை வந்திருப்பதால் அவர் பத்மநாபன் என்று அழைக்கப்படுகிறார். முரன் என்னும் அசுரனை அழித்த முரரி என்று வழங்கப்படும் திருமால் பீதாம்பரம் தரித்து வைஜந்தி ஹாரம் கழுத்தில் அணிந்திருக்கிறார். தன்னை நம்பி அழைப்பவர்களை காக்க அவர் எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். அவரே அன்பின் திருவுருவம். அவரை நான் வணங்குகிறேன். அடுத்து ஜடாமுடியில் கங்கையை தரித்தவரும் 2 முகங்களையும் 10 கரங்களையும் உடையவரும் தன்னுடைய உடலிலும் உள்ளத்திலும் பாதியை சரஸ்வதி பார்வதி தேவிக்கு தந்தவரும் அழிக்கும் கடவுளுமான சிவபெருமானை நான் வணங்குகிறேன். மயான பூமியில் வசிப்பவரும் புலித்தோலை அணிந்தவரும் உடலெல்லாம் பாம்பை ஆபரணமாக அணிந்தவருமாகிய சிவனை வழிபடுகிறேன். உமாரமனின் கால்களில் பணிந்து வணங்குகிறேன். பின்னர் யக்ஷ, கிண்ணர, கந்தர்வ, தேவர்கள் ஆகிய எல்லா கடவுளரையும் பணிகின்றேன். எல்லா மகா முனிவர்களையும் என்னை வாழ்த்தும்படியும் இந்நூலை எழுதும் வல்லமை தரும்படியும் வேண்டிக் கொள்கிறேன். பராசரர், வியாசர், வால்மீகி முதலிய புகழ்வாய்ந்த முனிவர்களையும் கவிஞர்களையும் பணிந்து வேண்டுகிறேன். எனக்கு நூல் ஆக்கும் திறமையும் கவி பாடும் ஆற்றலும்
அறவே கிடையாது. ஆகவே என்னை உங்களுடைய மாணாக்கனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் புரிய வேண்டும். ஒரு மகா காவியத்தை எழுதும் முறை நான் அறியேன். எனக்கு தமிழ் மொழி அறிவும் கிடையாது. ஆகவே எனக்கு கவி எழுதும் ஆற்றலை அளிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நான் இப்பொழுது என்னுடைய மூதாதையர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஆபஸ்தம்ப சகாயை சேர்ந்த யஜுர்வேத பிராமணர்கள் மரபில் வந்தவன் நான். கௌண்டன்ய மகா முனிவரே இந்த சமூகத்தை தோற்றுவித்தவர். ஆகவே என்னுடைய கோத்திரம் கௌண்டன்ய கோத்திரமாகும். ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதியின் சீடரான சாயம் தேவரை பின்பற்றி எங்கள் குடும்பமே சகாரே என்று அழைக்கப்படுகிறது. சாயம் தேவனின் மகன் நாகநாதன் என்னுடைய பாட்டனாரான தேவராயர் நாகநாதனின் மகனாவார். நான் என்னுடைய மூதாதையர் அனைவரையும் வணங்குகிறேன். என்னுடைய தாயார் சம்பாதேவி அஸ்வ கல்யாண என்ற வேதத்தின் உட்பிரிவை சார்ந்தவள். காஷ்யப்ப கோத்திரத்தை சேர்ந்தவள். அவளுடைய தகப்பனார் சௌடேஸ்வரா ஜானு முதலான மகா முனிவர்களோடு ஒப்பிடத்தக்க தவமலிமை பெற்றவர். நான் என்னுடைய தாயாரை வணங்குகிறேன். நான் இப்பொழுது ஸ்ரீ குருவிற்கு என் பிரார்த்தனையை தெரிவித்து அவரது திருவடிகளை என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். எனக்கு ஞானமென்னும் ஒளியை தருமாறு அவரை நான் பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய தகப்பனார் கங்காதரன் ஸ்ரீ குருவின் அத்யந்த பக்தரானதால் எனது பெயர் கங்காதர சரஸ்வதி என்பதாகும். சரஸ்வதி என்னும் பெயர் ஸ்ரீ குருவின் புனிதமான பெயரில் ஒரு பகுதியாக இருப்பதால் எனக்கு நாமதாரகன் பெயரை தாங்கி இருப்பவன் என்னும் ஒரு பெயர் உண்டு. நான் குருவிற்கு எனது இதயபூர்வமான பிரார்த்தனையை தெரிவிக்கிறேன். இந்த குரு சரித்திரத்தை படிக்கும் அல்லது கேட்கும் பக்தர்கள் இந்நூலில் காணப்படும் குற்றம் குறைகளை மன்னித்து அருள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு நன்றாக எழுதும் ஆற்றல் இல்லை. நான் குரு அவர்களின் திருவருளாலேயே இதனை எழுத முற்பட்டு இருக்கிறேன். சாயம் தேவனின் காலத்திலிருந்தே எங்கள் குடும்பம் ஸ்ரீ குரு தத்தாத்திரேயனின் அருள் பெற்று வந்திருக்கிறது. ஸ்ரீ குருவே என்னை தனது செயல்களை பற்றியும் அருளாற்றலை பற்றியும் எழுதுமாறு பணிந்துள்ளார். இது ஒரு அமுத கலசம். இந்த புனித கிரந்தத்தை எழுதுவதன் மூலம் என்னுடைய மூதாதையர்களும் என்னுடைய பின்வழி தோன்றல்களும் தர்ம அர்த்த காம மோக்ஷம் எனும் 4 புருஷார்த்தங்களையும் அடைவர் என்று குரு அவர்கள் பணிந்துள்ளார். ஸ்ரீ குரு அவர்களின் உபதேச மொழிகள் காமதேனு போன்றவை. அவர்களுடைய அருள் மொழிகளின் உண்மை தத்துவத்தை ஸ்ரீ குரு அவர்களின் உபதேச மொழிகள் காமதேனு போன்றவை. அவர்களுடைய அருள்மொழிகளின் உண்மை தத்துவத்தை நான் சந்தேகம் கொள்ளவில்லை. எனக்கு தெரிந்தபடி மும்மூர்த்திகளே நரசிம்ம சரஸ்வதியாக மறுபிறவி எடுத்து வந்துள்ளார். அழியக்கூடிய எந்த ஒரு மானிட சக்தியாலும் அழிவில்லாததும் எங்கும் நிறைந்ததுமான ஸ்ரீ குரு தத்தாத்திரேயரின் அருட்சக்தியை உணர்ந்து கொள்ள இயலாது. குரு மகானின் அருட்செயல்களையும் தத்துவத்தையும் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. குருவால் பணிக்கப்பட்ட காரணத்தால் எனக்கு தெரிந்த எளிய வார்த்தைகளால் நான் இந்த சரித்திரத்தை எழுத முயற்சி செய்கிறேன். தங்களுடைய சந்ததியை வளர்த்து கொள்ள புதல்வரை விரும்புவோருக்கு இந்த சரித்திரம் ஒரு வரப்பிரசாதம் ஆகும். இதனை படிப்பவர்கள் அளவில்லாத பொருட்செல்வமும் பெறுவர். எந்த வீட்டில் ஸ்ரீ குருவின் சரித்திரம் தினமும் வாசிக்கப்படுகிறதோ அங்கு அமைதி நிலவுவதோடு செல்வம், தேக ஆரோக்கியம் மற்றும் சகல சௌபாகியங்களும் சேர்ந்திருக்கும். இந்த சரித்திரத்தை குறிப்பிட்ட முறைப்படி 7 நாட்களில் படித்து சப்தாக பாராயணம் செய்பவர்கள் இந்த உலகமாகிய கட்டிலிருந்து விடுதலை பெறுவார்கள். அவர்கள் சாதாரணமாக மானிடருக்கு கிடைக்க முடியாத தத்துவ ஞானத்தை சுலபமாக பெறுவர். நம் அனைவருக்கும் அளவில்லாத புண்ணியத்தை தரும் இந்த சரித்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சரித்திரத்தை படிப்பதனால் அளவு கடந்த பொருட்செல்வத்தையும் ஞானத்தையும் அடைய முடியுமானால் மற்ற தவங்களையும் தவ செயல்களையும் மோட்சம் பெற வேண்டி எதற்கு மேற்கொள்ள வேண்டும்?
அன்பான வாசகர்களே, தயவு செய்து என்னுடைய வார்த்தைகளை நம்பி இந்த சரித்திரத்தை கேளுங்கள். ஸ்ரீ குரு அவர்களின் நாமத்தை எப்பொழுதும் ஸ்மரித்து கொண்டிருப்பதை விட உத்தமமான செயல் வேறு ஒன்றுமே இல்லை. உணவு உட்கொள்பவன் தன் வயிறார உண்ட பின்னரே ஏப்பம் விடுவான். அதுபோலவே நான் குரு சரித்திரத்தை என் இதயமாற உட்கொண்டு விட்டேன். ஆகவே இந்த அனுபவத்தை இப்போது உங்களுக்கு தருகிறேன். நீங்களும் நன்மை அடையுங்கள். நன்றி.